விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A-grade ISO certified institution. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வரின் தனிப்பிரிவில் மனு அளிக்க இன்று மக்கள் குவிந்திருக்கிறார்கள் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வரின் தனிப்பிரிவில் மனு அளிக்க குவிந்திருக்கிறார்கள் மக்கள். முதல்வர் தனிப்பிரிவில் மனு அளிக்க ஏராளமானோர் வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், முதல்வருடைய தனிப்பிரிவில் மனுக்கள் பெறப்படும், அது நமக்கு தெரியும். இன்றைக்கு இவ்வளவு பேர் குவிய என்ன காரணம்? திலகவதி, தமிழக அரசு தற்போது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் முதல்வருடைய தனிப்பிரிவுல தினந்தோறும் வரக்கூடிய மனுக்களினுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இன்று திங்கட்கிழமை என்பதன் காரணமாக பொதுமக்கள் பலர் தற்போது முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல புகார் மனு அளிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் வந்ததன் காரணமாக தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய காமராஜர் சாலையிலேயே அவர்கள் நீண்ட வரிசையில நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து முதலமைச்சர் தனிப்பிரிவிலிருந்து மனு அளிப்பவர்களுக்கு மிக விரைவில் தங்களுக்கு அந்த மனுக்களில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை முதலமைச்சர் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், அதன் காரணமாக தற்போது மனுக்களுடைய அளிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது என்பது இன்று அந்த தனிப்பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் தனிப்பிரிவில் இந்த திங்கட்கிழமை என்பதன் காரணமாக அதிக அளவிலான பொதுமக்கள் வரிசையில் நின்று காத்திருந்து மனுக்கள் அளிக்க காத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்று காலை முதலே தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தின் வாயில தனிப்பிரிவில் மனு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். சந்தானம், இப்போ சிஎம் செல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல நேரடியாகவும் கம்ப்ளைண்ட்ஸ் லாட்ஜ் பண்ணலாம். நேரடியாக மனு அளிக்கிறதுக்கு என்ன தேவை, என்ன காரணம், அதற்கான நடைமுறைகள் என்ன? சிஎம் செல்லை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாகவும் தங்களுடைய மனுக்கள் அளிக்கலாம். மனுக்கள் ஆன்லைன் மூலமா பெறப்பட்டதுக்கான படிவங்கள் நமக்கு அனுப்பப்படும். அக்னாலஜ்மெண்ட் கார்டு என்பது அனுப்பப்படும். இருப்பினும் கூட பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு சென்று தங்களுடைய மனு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நேரடியாக கொடுக்கும்போது அது அலுவலகத்துக்கு சென்று விட்டது அப்படி இங்கேயே அவங்க கிட்ட அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்கப்படும். எந்த வரிசையில் அந்த மனு பெறப்பட்டது என்பதற்கான விவரங்கள் தெரிவிக்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தங்களுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று பொதுமக்கள் நம்புறாங்க. தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமைச் செயலகத்துக்கு வாயிலிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் இவர்களை பரிசோதனை செய்வார்கள். உள்ளே செல்வதற்கு முன்பாக அவருடைய ஆதார் கார்டு, அதே போன்று வாக்காளர் அடையாள அட்டை உள்ள அடையாள அட்டைகளினுடைய ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு அதன் பின்பு அவர்கள் பரிசோதனைக்கு பின்பு முதலமைச்சர் தனிப்பிரிவு இருக்கக்கூடிய அறைக்கு நேரடியாக அழைத்து செல்லப்படுவார்கள். பின்பு தங்களுடைய மனுக்களை சமர்ப்பித்த பின்னர் முதலமைச்சர் தனிப்பிரிவிலிருந்து நேரடியாக வெளியே செல்வதற்கான வழியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்சி அமைத்த முதல் வாரத்துல பொதுமக்களுடைய வருகை அதிகமாக இருந்ததன் காரணமாக முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் வழங்காமல் வெளியே பெட்டி வைக்கப்பட்டது. அது விமர்சனத்துக்குள்ளான பின்பு தற்போது மீண்டும் தனிப்பிரிவிலே நேரடியாக சென்று அளிக்கும் வகையில் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் ஏராளமானவர்கள் தற்போது வரிசையில் நின்று மனுக்கள் அளித்து வராங்க. தளபதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A-grade ISO certified institution.